ஹே படிஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் ஓடிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உண்மை சம்பவம் என்ன அண்ட் அந்த படம் எப்படி இருக்கு அண்ட் அது நம்ம தமிழ் படமான கமலஹாசன் அவர்கள் நடிச்சு சந்தானம் பாரதி அவர்கள் இயக்கிய குணா படத்தோட எப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசா பாருங்க. சரி, முதல்ல அந்த எஸ்டிடி என்னன்னு பார்த்துலாம். என்ன வரலாறு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த குணா குகை அப்படின்றது கொடைக்கானல் அருகே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதுக்கு இப்போதான் குணா குகைன்னு பேரா. இது மாதிரி இதுக்கு பேர் டெவில்ஸ் கிச்சனா. என்ன டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னா, இதை முத கண்டுபிடிச்சது ஒரு ஃபாரினர், பிரிட்டிஷ் பீரியட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் முதல்ல பார்த்துட்டு என்ன அந்த ஒரு வித்தியாசமா இருக்கே இடம்னு சொல்லிட்டு புலி சுற்றி பார்த்துட்டு அந்த குகையை முதல்ல பார்த்துருக்காரு. இது உள்ள இங்கே மனுஷங்களாம் போக முடியாது, பயங்கர ஆழமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்டுருப்பாரு போல. அங்கே யாரோ சமையல் செய்யற மாதிரியும் பாத்திரம்லாம் விளக்குற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. உள்ள ஆளுங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்து எல்லாரும் கூட்டு போய் பார்த்தா ஆளுங்க இங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது, அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் சத்தம் வந்து அப்பப்போ கெட்டு இருந்திருக்கு, யாரும் சமைக்கிற மாதிரி. நீ இதோட போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, சத்தம் கேட்குது ஆனா ஆளுங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பல 100 வருஷத்துக்கு முன்னாடியோ மன்னர்களோ அந்த மக்கள்லாம் இந்த கோயிலுக்குள்ள போய் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் அவங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம், அவங்க அப்படியே அங்கேயே செத்து போயிருக்கலாம், ஏதோ மண் சிறவுலையோ ஏதோ மாட்டி செத்து போயிருக்கலாம். அப்படி செத்து போனவங்க ஆவியா இன்னும் அங்க சமைச்சு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க போல அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு போயிட்டாரு. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கதை கிடைச்சா போதாத, அதுக்கப்புறம் அது இன்னும் நம்ம ஆளுக்கு பில்ட் பண்ணுவாங்களா, அதே மாதிரி இன்னும் பல விதமா பில்ட் பண்ணி ஆமா இந்த டெவில்ஸ் கிச்சன்ல அங்க நிறைய அமானுஷங்கள் இருக்கு, அங்க நிறைய பேய்கள்லாம் உலாவிட்டு இருக்கு, அங்க யாரும் போகாதீங்க, பேய் உங்களை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் அதை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருந்திருக்கு. அப்ப நம்ம கமலஹாசன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படியா டெவில்ஸ் கிச்சனா இங்க பேய்லாம் இருக்கா, சரி போவோம் ஜாலியா போயிட்டு பார்த்துட்டு வருவோம், ஒரு ஷூட்டிங் எடுப்போம், கேமரா எதுவும் பேய்கி பாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க படம் எடுக்கல போன்னு சொல்லிட்டு படம் எடுக்க போயிட்டாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு பேயுமே அந்த கேமராக்குள்ள மாட்டல. ஆனா அந்த கேமரா வச்சு அருமையான ஒரு படம் குணான்ற ஒரு படத்தை வந்து அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல பொருளாதார ரீதியா அந்த படம் பெரிய ஹிட் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்போ வரைக்குமே நம்ம வந்து கல்ட் ஃபிலிம் அப்படின்னு அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் பேய் மாட்டல அந்த கேமராக்குள்ள. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறமேட்டு தான் வந்து இன்று முதல் நீ டெவில்ஸ் கிச்சன் நினைக்கிற நீ வந்து குணா குகை என்று மாற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு குணா கே அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பக்கம் போய் காணா போயிருக்காங்கன்ற மாதிரியே வரலாறுகள்லாம் சொல்லப்படுது. அண்ட் இதுக்கப்புறமேட்டு தெரிஞ்சபடியே நிறைய பேர் அங்கே குணா கேன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனவொடனே அங்கே நிறைய பசங்களாம், நம்ம பசங்க போன சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, டூர் போறேன்னு சொல்லிட்டு ஏறுறேன் குதிக்கிறேன் அப்படி இப்படி மங்கி மாதிரி அப்படி தாவாங்கல்ல. ஸோ அப்படி போகும்போது நிறைய பசங்க அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் வந்து அந்த குகைக்குள்ள விழுந்து இறந்துட்டதா சொல்றாங்க. அண்ட் ஃபார்மர் எம்பி ஒருத்தருடைய பையன் கூட அதில் மாட்டிக்கிட்டு அவருடைய பிணத்தை கூட வெளியில் எடுக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆழம் இருக்கக்கூடிய ஒரு குகையா அது இருந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் நிறைய காவுலாம் வாங்கும்போது இன்னுமே இது மிகப்பெரிய அமானுஷம் அங்கே இருக்கு, சாத்தான் உள்ள இருக்குது, சாத்தான் தான் எல்லாரையும் பிடிச்சி உள்ள வாங்குது, காவு வாங்குது, உள்ள போற எல்லாருக்கும் சாத்தான் தான் சாப்பிட்டது, அவங்க மேபி சாத்தானுங்க சமைச்சு சாப்பிட்றாங்க போன்ற அளவுக்கு பல விதமான கதைகளை இன்னும் கிளப்பி விட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் வந்து 2006 நினைக்கிறேன் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ், அதாவது இந்த கேரளால இருந்து கொடைக்கானல் டூர் பண்ண இந்த குரூப் வந்து அங்க போயிருக்காங்க. அதுலயும் ஒரு பையன் உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் யாரையுமே உள்ள இருந்து காப்பாற்ற முடியல, எடுக்க முடியல. ஆனா இந்த இடத்துல அந்த ஹிஸ்டரியை மாத்துற மாதிரி இந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்க போலீஸ் எல்லாத்தையும் ரொம்பவே ஃபோர்ஸ்லாம் பண்ணி அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே அந்த அளவுக்கு பயப்படுறாங்க, உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த குரூப்ல இருந்து ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றான், நீங்க எவனும் வேணா போகையா, நான் இறங்குறையா, எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, நானே இறங்கி என் ஃப்ரெண்டை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இருக்கவங்களையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அந்த முடிவுமே எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த பையன் அந்த குகைக்குள்ள கயிறு மாற்றி ஒரு மண்டையில லைட் வச்சு உள்ள இறங்கி அந்த ஃப்ரெண்டை உயிரோட காப்பாற்றி வெளியில கொண்டு வந்திருக்கான். ஸோ உள்ள பேய்கீலாம் இல்லை, அது ரொம்ப பள்ளமான கீழே வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. இந்த பையன் கொஞ்சம் நடுவில் மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால போயிட்டு அந்த பையனை உயிரோட மேலே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி காப்பாற்றுற அந்த பையனுக்கு வந்து வீரதீர செயலுக்கான அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த உண்மையான சம்பவம். இப்போ அந்த சம்பவத்தை வச்சுதான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். படம் உண்மையிலே 2.25 மணி நேரம் படம், லேகே இல்லைங்க, லேகே இல்லாம வேற லெவல்ல இருக்கு படம். பயங்கர என்கேஜிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு படம், ரொம்ப கியூட்டா இருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து கியூட்டா இருக்குதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த படத்தை ரொம்ப கியூட்டா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஈவன் ஒரு ஷாட் கூட தேவையில்லாம இல்லை. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பில்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே அந்த கதைக்கு தேவையான சீனை தான் ஒவ்வொன்றா எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையா ரைட்டிங் இருக்கு படம். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமா வேற லெவல்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கூஸ்பம் மொமெண்ட்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ண படமா இந்த மஞ்சுமல் பாய்ஸை பார்க்குறேன். அண்ட் இதில் நம்ம பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன்னா ஒரு மலையாளி ஃபிலிம் ரைட்டருக்கு, ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு
ஒரு தமிழ் படம் குணாவை பாத்தீங்கன்னா இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்தாலுமே குணா படத்தினுடைய நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இருக்கு. ஸோ ஒரு மலையாளம் ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு தமிழ் படத்தை பார்த்து அதோடைய சாங்ஸுக்கு அந்த அளவு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம். அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமும் படும். ஏன் அப்படின்னா நம்மளும் குணா படத்தை பார்த்துருக்கோம். குணா படத்தை நம்ம நிறைய யூஸும் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய படங்கள்ல. ஆனா காமெடியா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். விவேக் சார்ல இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங்கா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த மனிதர் வந்து கூட மனித காதலி இல்ல அந்த டைலாக் ஆகட்டும், எல்லாத்தையும் காமெடியா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு பேக் இருக்கு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அவ்வளவு கியூட்டா அந்த சாங் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த சாங் மறுபடியும் வரும்போது வேற லெவல்ல இருக்கும் நமக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கும் அந்த படத்துல இருக்க சாங்குக்கும் ஒரு ட்ரிபியூட்டான ஒரு ஃபில்ம் வந்து யாராலுமே கொடுக்க முடியாது. சோ அதையே நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தமும் கேள்வியும் இல்லாம இல்ல. ஆனா அதெல்லாம் தாண்டி படமா பார்க்கும்போது வேற லெவல் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். கண்டிப்பா பாருங்க, தயவு செஞ்சு படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த படத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? படத்துல கருத்து சொல்ல வராங்கன்னா ஒரு கருத்துல ஒண்ணும் கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு அந்த படத்தையுமே அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய விஷயங்கள் ஒரு சூப்பரான கியூட்டான படத்தை கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஒரு படத்துல ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும்ல. சோ நான் இந்த படத்துல இருந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமான காரணம் அப்படின்றது நம்ம தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசங்க போய் அங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டு ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறோம். அதனால நிறைய பேர் காண போறாங்க. இதெல்லாம் மனுஷங்க பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இல்லையா? இந்த மிஸ்டேக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து அங்க அமானுஷம் இருக்கு, பேய் இருக்கு, குடிச்சாத்தா இருக்கு அப்படின்ற கதைகள் எல்லாம் நம்ம கிளப்பி விட்டு நம்பிட்டு இருக்க கூடாது. சோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றத நான் இந்த படத்துல அந்த கருத்தை சொல்றாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் நான் இந்த படத்துல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இனிமே நம்ம பசங்க டூர் கீர் போனீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ஜாய் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதையும் நான் இந்த படத்தை பார்த்து கத்துக்கிட்டேன். ஸோ நீங்க இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பாருங்க. அண்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம நேஷனல் பிரிட்ஜ்ல நோக்கம் என்ன அப்படின்னா ஜாதி மதங்கள்லாம் கடந்து மனுஷனா ஹியூமனிட்டி நோக்கி போற எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒன்றா பயணிக்கணும் அப்படின்றதான். அந்த நம்ம நேஷனல் பிரிட்ஜ்ல நோக்கம் என்ன அப்படின்னா ஜாதி மதங்களை கடந்து மனுஷனா ஒன்றிணைணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒன்னா டிராவல் பண்ணும் அப்படின்றதுதான். சோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமா, பொலிட்டிக்கல் அண்ட் நிறைய வீடியோஸ் பண்ணணும்ன்ற ஐடியாஸ் இருக்கு. சோ வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பயணிப்போம். பை.